வெந்தாடி வேந்தர், ஈரோட்டு பூகம்பம், பகுத்தறிவு சுடர், தந்தை பெரியாருடைய திருவுருவப் படத்தை தமிழகத்தின் தன்னகரில்லாத தலைவர், நீதி கட்சியின் நீட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று ஆட்சி நடத்துகிற தமிழ்நாடு முதலமைச்சர், கழகத் தலைவர், அன்பு தலைவர் தளபதி அவர்கள் லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய திருவுருவப் படத்தை திறந்திருக்கிறார். தந்தை பெரியாருடைய திருவுருவப் படத்தை திறப்பதற்கு முழு தகுதி படைத்தவர் முத்தமிழறிஞர் அன்பு தலைவர் கலைஞருடைய அன்பு பிள்ளை அண்ணன் தளபதி தான். காரணம், சுயமரியாதை சுடரொலியாக இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி நடத்துகிற மாபெரும் தலைவர். தந்தை பெரியார் ஆணாக பிறந்து பெண்களுக்கு உழைத்தவர், செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து ஏழைகளுக்கு பாடுபட்டவர். ஜாதி மதம் ஒழிய வேண்டும் என்பதற்கு ஆயுட்காலம் முழுவதும் அற்புதமான முறையில் பணியாற்றிய அந்த மாபெரும் தலைவருடைய திருவுருவப் படத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்திருப்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் பெருமை. திராவிட இனம் என்று சொல்லுகிற நமக்கு பெருமை. தந்தை பெரியார் பிறக்கவில்லை என்றால் ஜாதியும் மதமும் கொடிகட்டி பறந்திருக்கும். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு குடிமக்களுடைய பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் இல்லாமல், ஐயர், ஐயங்கார், சர்மா, சாஸ்திரி என்று இல்லாமல் ஒவ்வொரு குடிமகன் பெயருக்கு பின்னால் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்ஏ, எம்எஸ்சி, எம்காம் என்று படித்த பட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்ட பேரியக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்தின் பிதாமகனாக தோன்றி உழைத்தவர் பெரியார், அறிஞர் அண்ணா, அவர் வழியில் அன்பு தலைவர் கலைஞர். இவர்கள் கட்டி காத்த அந்த திராவிட கொள்கையை பேணி காக்கிற மாபெரும் தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆரியத்தை வேறறுக்க புறப்பட்டிருக்க திராவிட சூரியன் நம்முடைய தளபதி அவர்கள் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அனைத்து இடர்பாடுகளையும் உடைத்தெறிந்துவிட்டு திராவிடத்தை, தமிழினத்தை கட்டி காக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இனிமேல் யாரும் காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று சட்டமாக்கிய ஒரு திராவிட புரட்சிக்கு சொந்தக்காரர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே பெரியாரின் கருத்துக்களை உள்வாங்கிய அண்ணா, இருவரின் கருத்துக்களை உள்வாங்கிய தலைவர் கலைஞர், இந்த மூவரின் மறு வடிவம் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆரியத்தின் வேறறுத்து திராவிடத்தினுடைய கருத்துக்களை பரப்புவதற்கு அயராது உழைக்கிறார். இது திராவிட மாடல் ஆட்சி என்ற சொல் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஆளுவதற்குரிய அந்த பணியை, அரும்பணியை இன்றைக்கு ஆற்றி கொண்டிருக்கிறார். பெரியார் என்பவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே ஒரு பொதுவான தலைவர் என்பதை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து உலகுக்கு அறிவித்திருக்கிறார் நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள்.